தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர். ஒரு சமயம் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு அவருடைய நண்பர்கள் சீடர்கள் ஒன்று கூடினர். ஏறக்குறைய 120 பேர் அங்கே கூடியிருந்தனர். அவர்கள் இயேசுவை மிகவும் நேசித்தவர்கள். எனவே அவர்கள் அனைவரும் அவரை பற்றிய கதைகளை பேசி பகிர்ந்து கொண்டனர். சீடர்களில் ஒருவரான பேதுரு அந்த குழுவிடம் பேச எழுந்து நின்றார். அவர்களது நண்பர்களில் ஒருவரான யூதாஸ் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாலும் அவர்களுடன் இல்லாததாலும் அவருடைய இடத்துக்கு வேறு ஒருவரை புதிதாய் நியமிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் இது குறித்து திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் பேதுரு அனைவருக்கும் நினைவூட்டினார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யோவான் மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த காலத்திலிருந்து இயேசு விண்ணேற்றமடைந்த காலம் வரை ஆரம்பம் முதல் இயேசுவுடன் இருந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்று பேதுரு விளக்கினார். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல உதவுவார். குறிப்பாக அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை பற்றி. இத்தனை காலம் இயேசுவுடன் இருந்த 2 நல்ல மனிதர்களை பற்றி அந்த குழு யோசித்த போது அவர்கள் நினைவில் வந்தவர்கள் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. யாரை தேர்ந்தெடுப்பது என்று அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் ஜெபிக்கவும் கடவுளிடம் உதவி கேட்கவும் முடிவு செய்தனர். அவர்கள், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழுந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏனென்றால் இது கடவுளின் விருப்பம் என்று அவர்கள் நம்பினர். மத்தியா மற்ற 11 சீடர்களுடனும் சேர்த்து கொள்ளப்பட்டார். மேலும் அவர்கள் தொடர்ந்து இயேசுவை பற்றியும் அவருடைய அற்புதமான அன்பை பற்றியும் மக்களுக்கு சொன்னார்கள். மத்தியா இயேசுவின் சிறப்பு உதவியாளர்களில் ஒருவரானார். மத்தியா தன் வாழ்நாளே இயேசுவை பற்றி மக்களுக்கு போதிப்பதில் செலவழித்தார். இயேசு அவர்களை எந்த அளவு நேசிக்கிறார் என்றும் என்றென்றும் அவர்களுடைய நண்பராக இருக்க விரும்புகிறார் என்றும் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பகிர்ந்து கொண்டும் வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செய்தார். இயேசு கற்பித்தது போல கடவுளை பிரியப்படுத்தும் வழிகளில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மத்தியா மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தியா பல பயணங்களை மேற்கொண்டார். புதிய நண்பர்களை உருவாக்கினார். சில சமயங்களில் சவால்களை எதிர்கொண்டார். ஏனென்றால் எல்லோரும் இயேசுவை பற்றி கேட்க விரும்பவில்லை. ஆனால் கடவுளின் அன்பை பற்றி ஒவ்வொருவரும் கேட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்ததால் அவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை சொல்லிக் கொண்டே இருந்தார். இயேசுவின் போதனைகளை பின்பற்றவும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு உதவவும் மத்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். அவர் ஒரு அப்போஸ்தலராக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது அவருடைய கதையின் மிக முக்கியமான பகுதி. இயேசுவின் துணிச்சலான மற்றும் உண்மையுள்ள நண்பராக மத்தியா இருந்தார். அவர் கடவுளை பற்றி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அற்புதமான விஷயங்களை செய்து தனது வாழ்க்கையை செலவிட்டார். யூதா மற்றும் எத்தியோப்பியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நற்செய்தியை அறிவித்தார். மத்தியா கல்லிருந்து பின்னர் தலை துண்டிக்கப்பட்டு இறந்ததாக சொல்லப்படுகிறது. இயேசுவின் போதனைகளை பரப்புவதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த உண்மையுள்ள அப்போஸ்தலராக மத்தியா நினைவு கூறப்படுகிறார். முடிவில் இக்கதையின் மைய கருத்து என்னவென்றால் விசுவாசம் மற்றும் தெய்வீக தேர்வு ஆகும். யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியா அப்போஸ்தலரிடையே ஒரு குறிப்பிடத்தக்க கதாபாத்திரத்தில் இறங்கினார். மத்தியாவின் வாழ்க்கை இயேசுவை பின்பற்றுவதற்கும் அவருடைய செய்தியை பரப்புவதற்கும்
ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை எடுத்துக் காட்டுகிறது. ஆரம்பகால கிறிஸ்தவ வாழ்க்கை விடாமுயற்சி மற்றும் திருவிவிலியத்தை உள்ளடக்கியது. அழைக்கப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பதன் முக்கியத்துவத்தையும், தன்னைவிட மேலான நோக்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது ஒரு நபர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் அவரது கதை நினைவூட்டுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.